அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நேரத்திலும் நாம் ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோமா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. பேதைகளை மறப்பீரோ, ஏழைகளை மறப்பீரோ. மனம் இறங்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம், தீமைகள் என்னை சூழும் நேரம். தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ. இந்த காணொளிக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன்.
நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் சற்று ஆழ்ந்து ஒரு விஷயம் கூட வாசிப்போம் என்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். 2 வாக்குத்தத்தமான காரியங்களை, 2 ப்ராமிஸ் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய ப்ராமிஸ் என்ன? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் இயேசு கிறிஸ்து தம்முடைய சிஷ்யர்களிடத்தில் பேசின வார்த்தைகள். இந்த வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே திடீரென்று அவன் எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். அதான் திக்கற்ற நிலைமை. எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலைமை, எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமை. இனி நான் என்ன செய்வது? இனி எப்படி என் வாழ்க்கை இருக்கும்? என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கலங்குகிற சூழ்நிலை. அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற இழப்புகள் நிமித்தமாக அந்த மனிதன் திக்கற்றவனாய், வழி தெரியாதவனாய் அவனுடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகள், எதிர்பாராமல் ஏற்படும் கஷ்டங்கள் நிமித்தமாக நாம் இன்றைக்கு திகைத்து போய் நிற்கிறோமோ, அல்லது திக்கற்ற நிலைமையில இருக்கிறோமோ, அல்லது ஆதரவற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோமோ, எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறியோடு இன்றைக்கு இந்த காணொளியை காண்கிறீர்களோ? சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராயிருக்கிறார். அவர் கொடுக்கிற வாக்கு, ப்ராமிஸ் என்ன தெரியுமா? நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அப்படின்னா உலகம் ஒருவேளை உங்களை திக்கற்றவர்களாய் விடலாம், உறவினர்கள் ஒருவேளை உங்களை திக்கற்றவர்களாய் விடலாம், நண்பர்கள் ஒருவேளை உங்களை திக்கற்றவர்களாய் விடலாம். ஆனால் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று இயேசு சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, அங்கே லாசரு என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இது லாசரு வியாதிப்பட்டு மரித்து போனார். அவருக்கு 2 சகோதரிகள் மாத்திரமே உண்டு. அந்த 3 பேரும் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே திடீரென்று இந்த சகோதரன் வியாதிப்பட்டு மரித்து போனான். எல்லாம் நம்பிக்கையற்ற நிலைமையிலே மாறிவிட்டார்கள். லாசருடைய சகோதரிகள் ஆகிய மரியாள், மார்த்தாள் நம்பிக்கையற்ற நிலைமையிலே மாறிவிட்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தை சந்தித்தார். ஒரு அற்புதத்தை செய்தார். அற்புதத்தை செய்தார். அவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று. என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த லாசருவை
உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை உங்கள் தொழில் மரித்து போன நிலைமையிலே காணப்படலாம். உங்களுடைய நம்பிக்கை மரித்து போன நிலைமையில காணப்படலாம். நீங்கள் பார்த்து கொண்டு வேலை இழந்த நிமித்தமாக சோர்ந்து போய் காணப்படலாம். வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தின் காரணமாக நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் உங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே தான் நமக்கு சகாயர் அவர் ஒருவர். அவரிடத்தில் நமக்கு சகாயம் உண்டு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போமா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரல்லவா என்று ஜெபிப்போம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு சகாயர். ஒருவேளை இந்த காணொளியை காண்கிற நீங்கள் இழந்து போன நிலைமையில இருப்பீர்கள் என்றால், நன்மைகளை இழந்து போன நிலைமையில இருப்பீர்கள் என்றால், ஆசீர்வாதங்களை இழந்து போன நிலைமையில இருப்பீர்கள் என்றால், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் எல்லாவற்றையும் இழந்து போனேனே, நான் ஏன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நம்பிக்கையற்ற சூழ்நிலையில காணப்படுகிறீர்களோ, உங்களுக்காக இயேசு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று. எவ்வளவு அருமையான ஒரு வாக்கு தத்தம்! ஆண்டவர் நம்மை திக்கற்றவர்களாக விடப்போவது இல்லை. சொல்லுகிறார், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். ஆம், நம்மிடத்தில் வர விரும்புகிற தேவன். அவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன். அவருக்கு பொருள் தேவையில்லை, பணம் தேவையில்லை, நம்முடைய காணிக்கை தேவையில்லை. ஆனால் அவர் வசிக்கும்படியாக நம்ம உள்ளம் வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் அவருக்கு ஒரு இடத்தை கொடுப்போம் என்றால் அவர் நமக்கு சகாயராய் மாறுகிறார். எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். கொடுப்பீர்களா? கொடுப்பீர்களா? ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பினே சுவாமி, இந்த பரிசுத்தமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமா ஆண்டவரே, நீ திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் என்று சொன்னீர் ஐயா. ஆண்டவரே, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்கப்பா. உங்களிடத்துல வருவேன் என்று சொன்னீரே, என் உள்ளத்திலே வாங்கப்பா, என் உள்ளத்துல வாங்க தகப்பனே. ஆமா ஆண்டவரே, என்னுடைய காயங்களை எல்லாம் ஆற்றுங்கப்பா, என் இழப்புகள் எல்லாம் ஈடு செய்யுங்க ராஜா. மனம் இறங்குங்க, மனம் இறங்கி கிருபை தாங்க. ஆமா ஆண்டவரே, நீர் அப்படியே எங்கள் மேல மனம் இறங்குகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்தும், எங்கள் இழப்புகளை ஈடு செய்யும், சகாயராயிரும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் திக்கற்றலாய் விட போவதில்லை. நம்மிடத்தில் வருவார்கள் இருதயத்தை கொடுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த காணொளி முடிந்தவரையில் பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.